டே 41க்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அந்த பக்கெட் மேட்ரு அதுதான் ஃபஸ்ட்டு இஷ்யூவாக எடுத்துகிட்டு வராங்க. அந்த பக்கெட் மேட்டரில் என்ன நடந்ததுன்னா, விக்ரம் அதே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அவருடைய டைவெர்ட் பண்ணணும், அவர் அந்த இடத்துலேருந்து போகணும் அப்படிங்கும்போது டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாரு தான் அதை டிஸ்கஸ் பண்ணி, அப்போ விக்ரம் அங்கேருந்து எழுப்பணும்னா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பாத்ரூமில் ஒரு பக்கெட் இருக்குது, அது யாருது அப்படிங்கிறது பார்வதிக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியுமான்னு தெரியாது. அந்த பக்கெட்டை எடுக்கணும். அப்போ என்னன்னா, நாம் சொன்னால் அவர் கேட்க மாட்டார், தலை சொன்னால் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு தலையாக இவங்க வந்து சொல்கிற மாதிரி. யார் இந்த கனகாவா, ஒன்றும் தெரியாத பாப்பா, சின்ன பாப்பா. ஓ சேது நீங்கள் வேறு லெவலியா. அப்போ அந்த பாப்பாவுக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல. ஆனால் அந்த கரெக்டாக அந்த இடத்துல வந்து அவங்க தான் சொன்னாங்க, அந்த பக்கெட்டை எடுத்துடணும் விக்ரம் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார், பக்கெட் எடுக்குமா, அப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த விதத்தில் விக்ரம் மேலே அதில் தவறு இருக்கானா? கண்டிப்பாக தவறே கிடையாது. அவர் சொன்னார், எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாரு. அது வியானாவுடைய ட்ரெஸ்ஸு, அதில் வியானாவுடைய அந்த என்ன வேறு இருக்குங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அதை ஒரு இஷ்யூவாக மாற்றினாங்க வியானா. எப்படி நடு வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்பீங்க? ஆனால் இப்போ இந்த டிஸ்கஸ் பண்ணது வியானாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாரு அண்டு இவங்க தானே, யார் தலை ரம்யா தான் அதை டிஸ்கஸ் பண்ணது. ஆனால் அதில் வந்து ஒருவர் கையை விட்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இனி கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் கொஞ்சம் விக்ரமுக்கு சாதகமான ஆளியா. இவர் விக்ரமை பார்த்து நம்மளை கற்றுக்க சொன்னார்ல, ஒருத்தனை குறவழியை வச்சு மிதிப்பேன் போய் எல்லாம் சாவுங்க அப்படின்னு சொன்னவர் பார்த்து நம்ம என்ன கற்றுக்கிறது. பட் இவரும் விக்ரமை கேட்க மாட்டார். பட் அது வியானாவுக்கு தெரியாது இந்த துணியை கொண்டு வந்து வச்சது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரா, இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சுல, இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது ரம்யாவையா பார்வையா விக்ரமையா அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் ரம்யாவை கேட்டிருக்கணும், அடுத்தது பார்வை கேட்டிருக்கணும் சார். ஆனால் விக்ரமையும் கேட்டீங்க, அவர் மனசையும் உடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீருடன் ஒரு இடைவேளைங்கிறாரு. இது எனக்கு என்னமோ மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஆல்ரெடி அழுதுகிட்டு இருக்கு, இவரே மார்க் பண்ணுறாருங்க சேதுபதியே. சரி மார்க் பண்ணட்டும். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கேமில் நீங்கள் முன்னேறி போகணுன்னா வீக்கெண்டில் நீங்கள் பேசப்படணும். அது சரியோ தவறோ. ரம்யாவே வந்துட்டாங்களே வீக்கெண்டில். ஆனால் அந்த பொண்ணு அப்படியே முகத்தை அப்பாவே வச்சிருக்கு, நடிப்பு அரைக்கி ரம்யா ஜோ.